வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி. எப்போவுமே இந்த பயிற்சிகளில் 3 பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள். இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிளானட்லேயே 100% சுபமானவர் குரு. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாவது 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி 2025 அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம். இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து 1 டிகிரிலேருந்து 27 டிகிரிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார். ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது. 27 டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா 110 நாள் தான். அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவர்ஸ் மூமெண்ட் வரும். அதாவது வக்கரகதி சொல்கிறோம். இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடிய அந்த வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே 15 அவர் அடுத்த சைன், அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அஸ்தமனம்ங்கிறது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வெளிவருகிறார். அப்போ என்னென்னா, மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு அவர் போகிறார். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எப்போவுமே உங்கள் ராசியிலும் அவர் பலம் 2ஆம் வீட்டில் போகும்போது அந்த பலம் கூடுகிறது. அப்போ 2ஆம் வீட்டிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் மிக விசேஷமானது. அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5ஆம் பார்வையாக 6ஆம் வீடு. 6ஆம் வீடுன்னு சொன்னால் கடன், ரோகம், சத்ரு சொல்கிறோம். இது ஒரு மனுஷனுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அதை குரு பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்தின் தன்மை கொஞ்சம் சிறப்பாக மாறும். அப்போது நமக்கு டெட்ஸு, அப்புறம் ஹெல்த்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கூடுதலாக இருக்குது. அப்புறம் சத்ருபாவம், நமக்கு நிறைய பேர் வேண்டாதவங்கள்லாம் இருக்கலாம், நமக்கு தடைக்கற்களாக இருக்கலாம், அவங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் ஆகும். அதனால் இது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கப்புறம் அவர் பார்க்கக்கூடியது 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்ன, ஆயுள் பாவம். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அது தாலி பாக்கியம் சொல்கிறோம். அப்போ ஆயுள் ஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஏற்கனவே சொன்னேன் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. அப்போ ஆயுள் பாவம் கூடுகிறது. அப்போ 8ஆம் பாவத்தை அவர் பார்ப்பது ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். தொழிலில் மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். சில நேரங்களில் தொழிலில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் அகலக்கூடிய ஒரு நேரம். புதுசாக படிச்சுட்டு வர உங்களுக்கு புதுசாக ஓப்பனிங், அப்போ தான் முதல்ல வேலை செய்கிறோம். மேஷராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள். என்ன காரணம்னா, ரிஷபத்தில் குரு வருவதால் உங்களுடைய வேலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிச்சயப்படுகிறது, நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்படும். என்ன காரணம், 12ஆம் வீட்டுக்குடைய குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போது குரு யார், ஒரு சுபர். இன்னொரு விதத்தில் பார்த்தா 9ஆம் வீட்டுக்குடைய பாக்யாதிபதி. அப்போ அந்த பாக்யாதிபதி 2ஆம் வீட்டில் போனால் தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்ஸ்னால் என்ன எக்ஸ்பென்ஸ், நீங்கள் கொஞ்சம்
வயசில் பெரியவராக இருக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அது சுப விரயம். அதுபோல் சில விரயங்கள். அதே போல் பசங்களுக்கு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். நிறையா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் பெரிய செலவுகள் அதில் வருது. இந்த செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய வகையில் இது அமையிறது. அதே நேரத்தில் பாருங்கள், அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அதனால் இந்த செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். அதாவது கடன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம கடனும் கிடைக்கும். கடன்னா அது உருப்படியான கடன். அதாவது கடனில் வந்து அன்எத்திக்கல், எத்திக்கல் சொல்லலாம். நான் 5 வட்டிக்கு வாங்கினேன்னா அன்எத்திக்கல். ஏதோ அது வந்து ஒரு வட்டி அதுக்குள்ளே தான் நான் வாங்குகிறேன். அது பேங்க்கில் வாங்குகிறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக நடக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லணும். என்ன காரணம்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி டிரான்சிட் ஆகிட்டுருக்கார். இது கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் அடுத்தபடி சனி அங்கேருந்து மாறுவார். இதே நேரத்தில் இவர் மே 15 தேதி வரைக்கும் இருக்கார். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு பல நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையிறது. இதில் அடுத்து அதிலேயே சில உபப்பிரிவுகளை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாரங்கள்னு சொல்லுவோம். அவர் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது ஒரே மாதம்தான். அதுலேயும் அவர் அஸ்தமனத்தில் இருக்கார். அதில் பெரிய பலாபலன்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ரோஹிணி நட்சத்திரத்துக்குள் பிரவேசித்து அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் இருக்கக்கூடிய காலம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் போயிட்டு திரும்ப ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வருகிறார். அப்படி அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய காலம் டிசம்பர், ஜனவரி, இந்த 2 மாதம் ஃபுல்லாக ரோஹிணியில் இருக்கார். அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், ஜூலை முழுக்க இருக்கார், ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நவம்பர் 15 தேதி வாக்கிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் முழுக்க, ஜனவரி முழுக்க அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். இது சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வருது. அப்போ சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் நிறையா சுபங்கள் உங்களுக்கு ஏற்படும்னு அர்த்தம். அப்போ எந்த மாதிரியான ஒரு சுபங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது போல் சில சுபமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். அதற்கப்புறம் அவர் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம். இது கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேயும் இருக்குது, அக்டோபர் மாதத்துலேயும் இருக்குது. ஆகஸ்ட் 15 தேதிக்கு மேலே தொடங்கி செப்டம்பர் முழுக்க, அக்டோபர் முழுக்க, அப்புறம் நவம்பர் மாதம் 15 தேதி வரைக்கும் அவரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துலேயும், தொடர்ந்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே 15 அது வரைக்கும் அவர் இருக்கக்கூடியது மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அப்போ மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அது உங்களுடைய ராசிநாதன். அதனால் பார்த்தா த்ரூ அவுட் நல்லாவே இருக்குது சார். உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. வளமான ஒரு காலத்தை உருவாக்கி தரும். சில நேரங்களில் இந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பர்மனன்சி இருக்குது. அதாவது இது வருங்காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை தந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இது அமைப்பில் இருக்கிறதால இந்த ஒரு காலகட்டத்தை முழுமையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில நேரங்களில் முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். அதுலேயும் வெற்றி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்நோக்கி நீங்கள் போகலாம். அந்த வெற்றிகள் என்பது நிதர்சனமாகவும் நிச்சயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய காலம். இந்த குரு பயிற்சி என்பது ரொம்பவும் பொன்னான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே குறிப்பாக தட்சிணாமூர்த்தி. ஏன்னா குரு அப்படின்னா 2 குரு இப்போ சொல்கிறோம். ஒன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, இன்னொன்று தட்சிணாமூர்த்தி. அந்த குருவுக்கும் தலைவர் இந்த தட்சிணாமூர்த்தி தான். அதனால் இந்த தட்சிணாமூர்த்தி, சிவனுடைய ரூபத்தில் இருக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சாலச் சிறந்தது. இன்னும் சொல்லப்போனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் போய் கூட தரிசனம் பண்ணிங்கன்னா மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது.
சிறப்பான காலகட்டம். சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான ஒரு காலமாக இது அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.